வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நார்மல் பேஸ் வித் கிராஸ் நாட் பேஸ்கெட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு 6 ரோல் ஒயர் தேவைப்படும். இந்த பேஸ்கெட்டோட மெஷர்மெண்ட் வந்து 13 அடியில் 32 ஒயர் கட் பண்ணணும். எல்லோ கலரில் மட்டும் 26 ஒயர் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஷில் வந்து 6 ஒயர் கட் பண்ணணும். இதை எல்லாத்தையும் நம்ம ஆஷ் கலர் ரன்னிங் ஒயரில் நான் பேஸ் ஏற்கனவே போட்டுட்டேன். ஆஷ் கலர் ரன்னிங் ஒயரில் வந்து 2 லைன் வந்து சென்டர் லைனாக மேக் பண்ணிவிட்டு நம்ம நாட் போட்டு வச்சுருக்கோம். அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். எதுக்காக நான் வந்து பேஸ் போட்டுட்டேன்னா, இது வந்து 13 அடியில் கட் பண்ண ஒயர்னால் நான் வந்து பின்னும்போது கேமராவில் பட்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அதனால் வந்து நான் போடலை. பேஸ் வந்து நான் போட்டுட்டு உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். 2 லைனை பேஸ் பண்ணிவிட்டு ஆஷ் கலரில் ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிட்டு, அதுக்கப்புறம் எல்லோவில் 7 லைன் வந்து ரன்னிங் ஒயரை வச்சு சென்டர் லைனை பேஸ் பண்ணி மொத்தம் 8 லைன் கீழேயும் 8 லைன் மேலேயும் போட்டிருக்கோம். சென்டர் 2 லைனை பேஸ் பண்ணி மொத்தம் 16 வருஷம் நம்ம பின்னிருக்கோம். கூட பின்ன தெரிஞ்சவங்களா இருந்தால் இந்த பேஸ் போடுறது உங்களுக்கு புரியும். பேஸ் போடுற வேணும்னா ஏற்கனவே நம்ம சேனலில் இதே மாதிரி பேஸ்கெட் வந்து 4 ரோலில் பின்னிருப்பேன். அந்த பேஸ்கெட்டோட வீடியோ லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சென்டரில் போட்ட 2 முடிச்சை கலட்டிட்டோம். இதுக்கப்புறம் எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம கிராஸில் பின்னுறதுக்காக ஒயரை விட்டுட்டு சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போது சைடு கார்னர்லேருந்து நம்ம போட போகிறோம். எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வந்து ரோலோடு இருக்கிறது எடுத்திருக்கேன். இப்போ சைடில் கார்னர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கார்னரில் இருக்க ஒயர் எடுத்து நம்ம மெஷர் பண்ணி விட்டுட்டு, எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோன்னா, மேலே ரன்னிங் ஒயர் இல்லாமல் கிராஸில் பின்னுறதுக்காக 4 முடிச்சுக்கு நம்ம ஒயர் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் நாட் தான் போடுறோம். நார்மல் பேசிக் நாட் தான். நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம விட்ட ஒயர் வந்து சைடில் விட்ட ஒயரும் இந்த ஒயரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. 2வது நாட்டு 4 முடிச்சுக்கு நம்ம பின்ன போகிறோம். 4 முடிச்சுக்கு பின்னிட்டு ஃபஸ்ட்டு ஒயரை விட்டோம் இல்லையா, அதே மாதிரி 4 முடிச்சுக்கு நம்ம பின்னிட்டு திருப்பியும் 4 முடிச்சுக்கு ஒயரை விட போகிறோம். 1 2 3. இப்போ 4வது நாட் போட்டுட்ருக்கோம். 4வது நாட் போட்டதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஒயர் எடுத்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறோம். இப்போ 4 முடிச்சு போட்டுட்டோம் இல்லையா, பக்கத்தில் இருக்க நாட்டோட ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம மெஷர் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இந்த டிசைன் வந்து நியூ ஐடியாவில் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் போட்டு பாருங்கள். திருப்பியும் நம்ம விட்டோம் இல்லையா, இந்த ஒயரை மெஷர் பண்ணி விட்டுட்டு தான் திருப்பியும் நம்ம வந்து சேர்க்குறோம். ரோலோடு இருக்க ஒயரில் நம்ம மெஷர் பண்ணி விடுறோம். திருப்பி ஒரு 4 நாட் வந்து இதே மாதிரி பின்ன போகிறோம். எல்லோ கலர் இருக்கிறதுல எல்லோ கலரில் தான் பின்ன போகிறோம். ஆஷ் கலர் இருக்கிறதுல ஆஷ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். மொத்தம் 6 ரோல் வந்து இந்த பேஸ்கெட்டுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம எதுக்கு பின்னுறோன்னா, ரன்னிங் ஒயர் இல்லாமல் மேலே கிராஸில் நம்ம போடுறதுக்கு. இந்த ஒயருமே மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் தான் மேலே வந்து கூடையை வளர்க்குறப்ப நம்ம வந்து கரெக்டாக இருக்கும். 2மே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 4 முடிச்சு போட்டுக்கலாம். 2வது நாட் போடுறோம். இப்போ நம்ம 2வது ஒயர் சேர்க்குறோம். இதே மாதிரி நம்ம 4 முடிச்சுக்கு ஒயரை சேர்க்க போகிறோம். எல்லோ கலர் இருக்கிற இடத்துல எல்லோ கலரில் நம்ம ஒயரை சேர்த்துக்க போகிறோம். ஆஷ் கலர் இருக்கிறதுல ஆஷ் கலர் சேர்க்க போகிறோம். நம்ம இது வந்து இந்த பேஸ்கெட் 2 கலரை மட்டும் யூஸ் பண்ணி இந்த பேஸ்கெட் நம்ம போடுறோம். அதனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் எல்லா நாட்லையும் பின்னிருக்கீங்களா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒயரை அளந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு 4 முடிச்சு எடுத்து பின்னுங்க. அதுக்கு அடுத்து எப்படி பின்னணும்னு நான் சொல்கிறேன். இப்போ இதையும் நான் போட்டுட்டேன். அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும்
எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை எடுத்து எல்லோ கலர் நாட்டில் பின்ன போகிறோம். இப்போ அதே மாதிரி நம்ம மெஷர் பண்ணிவிட்டு விட்டுட்டு எல்லோ கலர் ஒயர் வந்து ஒரு நாட்க்கு மட்டும்தான் இருக்கும். அது எப்படி பின்னணும்னு சொல்கிறேன். ஒரு நாட் போட்டுட்டு ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஒயர் வந்து கம்மியாக இருக்குது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு 2 இன்ச்சுக்கு ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. அடுத்து ஆஷ் கலர் ஒயர் வருது இல்லையா, ஆஷ் கலர் ஒயரை வச்சு பின்ன போகிறோம். ஆஷ் கலர் ரோலோடு இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். அதை வந்து உள்பக்கமாக சொருகிக்கோங்க. உள்பக்கமாக நீங்கள் போட்டுட்டு இருக்க வரிசையில் சொருகாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாட்டில் சொருகிட்டு கீழே பேஸில் இருக்க வரிசையில் ஒரு 5-6 நாட்டுக்கு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்கோங்க. எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோன்னா, இந்த ஆஷ் கலருக்கு நடுவில் வந்து எல்லோ கலர் ஒயர் வந்து கிராஸ் ஆகாமல் ஒரு டைமண்ட் ஷேப் கிடைக்கிறதுக்காக இந்த மெத்தடில் பண்ணுறோம். இது வந்து நியூ ஐடியாவாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இந்த எல்லோ கலர் ஒயரை உள்ளே வச்சு இந்த ஆஷ் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம பின்ன போகிறோம். 3 நாட் போட போகிறோம். ஏற்கனவே ஒரு நாட் போட்டிருக்கோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஷ் கலர் இருக்க இடத்துல ஒயரில் ஆஷ் கலர் ஒயரை வச்சு நம்ம நாட் போடுறோம். இந்த எல்லோ ஒயரை உள்ளே வச்சே நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒயர் பிரிஞ்சு வராது, கரெக்டாக இருக்கும். ஒயர் திரும்பி இருக்கு, சரி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு நாட் போட்டுக்கலாம். இப்போ 3ஆவது நாட் போடுறோம். 4 முடிச்சு நம்ம எடுத்து போடணும் இல்லையா, அந்த கணக்கில் 1 2 3 நாட் போட்டிருக்கோம். இப்போ 4ஆவது நாட் போட்டுட்டு மேலே கூடையை வளர்க்குறப்ப எதுக்காக நம்ம இப்படி சேர்த்தோன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ 4 நாட் கணக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆஷ் கலர் வர இடத்துல நம்ம 4 முடிச்சுக்கு இப்படி தான் மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறோம். ஆஷ் கலர் ரன்னிங் ஒயரை பக்கத்தில் இருக்க ஒயர் எடுத்து மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டோம். ஆஷ் கலர் வர்ற இடத்துல மட்டும் நம்ம நாட் போடுறோம், அதனால இந்த மாதிரி பண்ணுறோம். திருப்பியும் ஆஷ் கலர் ரன்னிங் ஒயரை மெஷர் பண்ணிவிட்டு நம்ம ஒயர் விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை விட்டுட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கலாம். நம்ம இப்போ இன்னொரு 3 நாட் இருக்குது. நம்ம பேஸில் வந்து 6 லைன் சேர்த்ததுனால 3 நாட்டுக்கு நம்ம ஆஷ் கலரில் சேர்த்துட்டு திருப்பி 4ஆவது நாட் வந்து எல்லோவில் வரும். அதை வந்து கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள் கரெக்டாக. இப்போ ரன்னிங் ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2ஆவது நாட் நம்ம ஆஷ் கலரில் போட்டுட்ருக்கோம். நார்மல் பேசிக் நாட் தான் போடுறோம், அதனால நாட் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லலை. நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நாட் போடும்போதே டைட்டாக போட்டுகிட்டே வாங்க, ஏன்னா நம்ம கிராஸ் போடுறதுனால லூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம மேலே போடுறப்ப டைட் பண்ணிவிட்டு நீங்கள் நாட் போட்டுட்டு வாங்க. இப்போ நம்ம 3 நாட் போட்டுட்டோம் இல்லையா, இப்போ இந்த ஆஷ் கலர் ரன்னிங் ஒயரை 2 இன்ச்சுக்கு விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம எல்லோ கலரில் ஒரு நாட் போட்டுட்டு ஒயரை மெஷர் பண்ணி விட போகிறோம். அதே மாதிரியே நம்ம எல்லோ கலரை உள்ளுக்குள்ளே சொருகிக்கலாம். ஒரு 4-5 நாட்டுக்கு நல்லா வெளியே பிரிஞ்சு வராத அளவுக்கு நீங்கள் சொருகிக்கோங்க. நீங்கள் சொருகிட்டிங்கன்னா இந்த ஒயர் பிரிஞ்சே வராது. அதுக்கப்புறம் இந்த ஆஷ் கலர் ஒயரை 2 இன்ச்சுக்கு விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை உள்ளே வச்சே பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு ஆஷ் கலர் ஒயர் உள்ளே வச்சுட்டு இந்த எல்லோ ஒயர் எடுத்து மேலே சுற்றிட்டு லூப்புக்குள்ளே விட்டு நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க எல்லோ ஒயரை எடுத்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு விட போகிறோம். 4 நாட் கரெக்டாக இருக்கான்னு 4 முடிச்சுக்கு ஒயர் சேர்த்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆஷ் கலர் வர்ற இடத்துல மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பண்ணணும். எல்லோ ஒயர் வர இடத்துல எல்லோ ஒயர்லேயே நம்ம நாட் போட்டுக்கலாம். ஒயரை கட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து திருப்பி எல்லோலே நம்ம போட்டுட்டு வரலாம்.
ஆஷ் கலர் வர்ற இடத்துல மட்டும் இதே மாதிரி பண்ணணும். ஆஷ் கலரில் இந்த இடத்துல அந்த மாதிரி தான் சேர்க்கணும். இந்த பேஸ்கெட்டோட பேஸ் ஃபுல்லாக இதே மாதிரி தான் நம்ம பின்னிட்டே வர போகிறோம். இதே மாதிரி நீங்கள் பின்னிட்டே வாங்க. பேஸில் நான் எல்லா பக்கமும் பின்னிட்டேன். பின்னினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்படி நம்ம சேர்த்ததில் 4 முடிச்சுக்கு மொத்தம் நம்ம பேஸில் ஃபுல்லாக 24 ஒயர் வந்து சேர்த்துருப்போம். எல்லா பக்கமும் போட்டிருக்கீங்களா, 4 முடிச்சுக்கு ஒயரை சேர்த்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆஷ் கலர் வர இடத்துல மட்டும் நம்ம ஆஷ் கலரில் போட்டோம். இப்போ கார்னர்லேருந்து நம்ம கிராஸில் 2 ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இப்போ இந்த 2 எல்லோ கலர் ஒயர் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரே கலரில் ஒயர் சேர்த்துருக்கனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் எல்லா பக்கமும் போட்டிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம சேர்த்த ஒயர் இருக்குல்லையா, இந்த 2 ஒயர் வந்து கிராஸ் ஆகுது எல்லோ கலரில். இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் தேவையில்லை. ரன்னிங் ஒயர் இல்லாமல் கிராஸில் போடுறதுக்காக தான் 4 முடிச்சுக்கு நம்ம ஒயரை வந்து சேர்த்தோம். இப்போ நம்ம எல்லோவில் போட்ட இடத்துல அருங்கோணத்தில் உங்களுக்கு நாட் கிடச்சிருக்கும். இப்போ அதே மாதிரி 4 முடிச்சுக்கு நம்ம கிராஸில் ஒயர் வருது இல்லையா, இந்த நாட்டை வந்து நம்ம எல்லா பக்கமும் போட்டுக்கிட்டே வரலாம். பேஸில் ஒரு சுற்று ஃபுல்லாகவே நீங்கள் இந்த கிராஸில் நம்ம சேர்த்தோம் இல்லையா, அந்த ஒயர்ஸை வந்து நாட் போட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் போட்டிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. நம்ம கிராஸில் சேர்க்குற ஒயரில் வந்து அருங்கோணத்தில் நாட் வரும். நான் எதுக்காக இந்த கிராஸில் வர ஒயர்ஸை மட்டும் இப்போ நாட் போடுறேன்னா, உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்றதுக்காக நாட் போடுறேன். கிராஸில் வர எல்லோ ஒயரை மட்டும் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு 4 முடிச்சு தள்ளி நம்ம கிராஸில் நாட் போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியும். ஒரு முறை நீங்கள் ஒரு சுற்று ஃபுல்லாக நீங்கள் கிராஸில் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல மட்டும் ஆஷ் கலரில் நாட் வருது இல்லையா, அதுக்காக தான் நம்ம வந்து இந்த எல்லோவில் ஒயர் வந்து ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம பின்னணுன்னா இந்த இடத்துல எல்லோ கலரில் வரும். அதுக்காக தான் ஆஷ் கலர் சேர்த்தோம். ஆஷ் கலர் வர இடத்துல ஒரு டைமண்ட் ஷேப் வந்து மேலே கிடைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி சேர்த்தோம். நம்ம பேஸில் எல்லா பக்கத்துலேயும் நம்ம 4 முடிச்சுக்கு சேர்த்த ஒயர்ஸை கிராஸில் வரும், அதை எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். பேஸ் ஃபுல்லாகவே இதே மாதிரி ஒரு சுற்று ஃபுல்லாக 4 பக்கமும் நீங்கள் இதே மாதிரி கிராஸில் போட்டிங்கன்னா அருங்கோணத்தில் நாட் கிடைக்கும். ஒரு சுற்று ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நான் எல்லா பக்கமும் போட்டுட்டேன். சைடில் எல்லா பக்கமும் 4 பக்கமும் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நேராக போகிற 2 ஒயர் எடுத்து நாட் போட போகிறோம். ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நாட் போட்டோம் இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு நாட் தான் வந்து நம்ம கிராஸில் போட்ட முதல் நாட்டு. அதுக்கப்புறம் 4 ஒயர் வந்து நேராக போகுது, அதை கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ நேராக போகிற 2 ஒயர் எடுத்து நம்ம நாட் போடுறோம். ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து போடக்கூடாது. 4 நாட்டுக்கு ஒயர் இருக்கு இல்லையா, அந்த நாட்டில் நேராக போகிற 2 ஒயர் எடுத்து நம்ம நாட் போடுறோம். ஏன்னா நம்ம ஒரே கலரில் இந்த பேஸ்கெட்டில் ஒரே கலரில் சேர்த்துருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்கள் நல்லா கவனமாக போடுங்க. 2 ஒயர் எடுத்து நம்ம நேராக போகிற 2 ஒயர் எடுத்து அந்த அருங்கோணம் நாட்டுக்கு முன்னாடி நம்ம 2 ஒயர் எடுத்து போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து அருங்கோணம் நாட் வருதுலே, அதுக்கு பக்கத்தில் 4 ஒயர் வந்து நேராக போகும். அதில் 2 ஒயர் எடுத்து நேராக போகிற 2 ஒயர் எடுத்து நம்ம நாட் போடுவோம். இந்த நாட் போட்டதுக்கப்புறம் அந்த நாட்டோட ஹோல் வந்து முக்கோணம் ஷேப்பில் கிடைக்கும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னும் 2 ஒயர் இருக்குது. இந்த 2 எல்லோ ஒயரும் எடுத்து நம்ம நேராக போகிற 2 ஒயர் எடுத்து நாட் போடுறோம். நாட் போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணி போடுங்க. ஏன்னா நம்ம நேராக போகிற 2 ஒயர் எடுத்து போடுறதுனால கொஞ்சம் லூஸ் விழுந்துடும். இந்த சுற்று ஃபுல்லாக 4 பக்கமும் இதே மாதிரி நீங்கள் நேராக போகிற 2 ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிராஸில் ஒயர்ஸே வந்துடும். நம்ம கிராஸாக போகிற ஒயர் எடுத்து நாட் போட்டுகிட்டே வந்தாலே பேஸ்கெட் வளர்ந்துடும் மேலே. உங்களுக்கு ஈஸியாக மேக் பண்ணிடலாம். இது வந்து நம்ம ரொம்பவே ஈஸியாக நம்ம இந்த பேஸ்கெட்டை ஃபினிஷ் பண்ணிடலாம்.
இது வந்து 6 ரோல் பேஸ்கெட்ன்றதுனால நான் பேஸ் வந்து போடுறத உங்களுக்கு காட்டலை. பேஸ் வந்து ஒயர் பெருசாக இருந்ததுனால நான் காட்டலை. இப்போ அதுக்கடுத்து இந்த ஒயர் கிராஸாக போகுது இல்லையா, இந்த ஒயர் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த 2 எல்லோ ஒயர் கிராஸாக போகுது இல்லையா, இந்த 2 ஒயர் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் கிராஸில் நாட் போட்டதுக்கப்புறம் போட்டு காட்டுறேன். இதே மாதிரி நம்ம போட்டுகிட்டே வந்தால் 2 அருங்கோணம் ஷேப்பில் நாட் கிடைக்கும். அதுக்கப்புறம் கிராஸில் ஒயர்ஸ் தன்னாலே வந்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே போட்டுட்டு வந்துட்டு பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம போட்டுகிட்டே வரலாம். ஃபுல்லாக எல்லா பக்கமும் நான் போட்டுட்டேன் கிராஸில். இப்போது சைடில் எப்படி வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு முறை சைட்லேயும் இதே மாதிரி தான் நேராக போகிற 2 ஒயர் எடுத்து, பேஸ் வந்து நம்ம அகலமாக போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ஒரு முறை எல்லா ஒயர்ஸ்லேயுமே போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே கிராஸில் ஒயர்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுகிட்டே வரலாம் நாட்டு. இந்த 2 ஒயருக்கு நேராக போகுது இல்லையா, இதில் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். நம்ம இப்போ சைடு பேஸில் போட்டுட்ருக்கோம். அதுக்கடுத்து அருங்கோணம் நாட்டுக்கு பக்கத்தில் 2 ஆஷ் கலர் நாட் வருது. இதே மாதிரி நம்ம ஒரு லைன் ஃபுல்லாக 4 பக்கமும் நம்ம போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ 4 பக்கமும் போட்டுட்டோம். ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் போட்டிருக்கீங்களான்னு. இப்போ நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இதுக்கப்புறம் கிராஸில் ஒயர்ஸ் வரும். கிராஸில் இருக்க ஒயர்ஸ் எடுத்து இன்ட்டு மாதிரி ஒயர்ஸ் எடுத்து நம்ம நார்மல் பேசிக் நாட் போட்டாலே கூட வந்து வளர்ந்துடும். இப்போ இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஒயர் 2 எல்லோ ஒயர் கிராஸ் ஆகுது, அதில் நாட் போட்டுட்ருக்கோம். நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த 2 எல்லோ கிராஸில் வருது, இதை எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாமா. அதுக்கடுத்து நம்ம இன்னொரு இந்த பக்கத்தில் நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி போடுங்க. இதுக்கப்புறம் ஓரளவுக்கு நான் வளர்த்துட்டு கூடைய உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 4-5 நாட் வந்து வரிசையில் வர மாதிரி. இப்போ சைட்லேயும் இப்படி தான் வரும். இந்த இடத்துல நம்ம ஆஷில் ஒயர் சேர்த்தது எதுக்குன்னா டைமண்ட் ஷேப்பில் கிராஸில் இன்ட்டு மாதிரி வர்றதுக்காக நம்ம சேர்த்தோம். மேலே நீங்கள் கூடையை வளர்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிராஸில் போகிற ஒயர்ஸ் எடுத்து நம்ம நாட் போட்டுட்ருக்கோம். அதுக்கடுத்து இந்த 2 ஒயர் கிராஸில் சைடு பேஸில் இப்போ நம்ம நாட் போட்டுட்ருக்கோம். பேஸ்லையுமே இப்படி தான் வரும். கிராஸில் போகிற ஒயர் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கிட்டே வந்தால் இந்த டைமண்ட் ஷேப் வருது இல்லையா. இதுக்கப்புறம் இந்த பக்கம் 3 ஒயர் போகும், அந்த பக்கம் 3 ஒயர் போகும். ஆஷில் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த பேஸ்கெட்டோட டிசைன் வந்து. அதுக்காக ஐடியா பண்ணி தான் இந்த ஆஷ் கலர் ஒயரை வந்து நான் சேர்த்தேன். இப்படி உங்களுக்கு போட தெரியலனா சென்டர் லைன் பார்த்து நீங்கள் 4 ஆஷ் கலர் சேர்த்துட்டு ஆஷ் கலர் ரன்னிங் ஒயர்லேயே 4 தானே நம்ம போடுவோம். நான் ஓரளவுக்கு பின்னிட்டேன். 4 நம்ம போடுறதுனால நீங்கள் சென்டர் லைன் பார்த்து ஆஷ் கலரில் சேர்த்துட்டு ஆஷ்லேயே வந்து நீங்கள் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிக்கோங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு பின்னினதுக்கப்புறம் எல்லா ஒயர்ஸுமே கிராஸில் வரும். கிராஸில் வர ஒயர்ஸ் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கிட்டே வருவோம். பாருங்கள், நான் ஒரு பக்கம் ஃபுல்லாக பின்னிட்டேன். பின்னி முடித்ததுக்கப்புறம் இந்த டிசைனில் தான் வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் பின்னிட்டு வருவோம். இந்த மேலே கிராஸில் டைமண்ட் வருது இல்லையா, அது வரைக்கும் நான் பின்னிட்டு நிப்பாட்டிட்டேன். இந்த டைமண்ட் வருது இல்லையா, இந்த டைமண்ட்க்கு பக்கத்தில் வர நாட்டோட பின்னிட்டு நிப்பாட்டிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கமும் இந்த பேஸ்கெட்டோட ஹேண்டில் வந்து நியூ ஐடியாவில் நம்ம போட போகிறோம். அதனால எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அந்த பக்கமும் நான் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். ஒரு பக்கம் ஃபுல்லாக பின்னினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதே மாதிரியே நம்ம பின்னிட்டே வரலாம் கிராஸில் போகிற ஒயர்ஸ் எடுத்து. இப்போ நான் ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக இந்த சைடில் வருது இல்லையா, இந்த சைடில் வர முக்கோணத்தோடு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் டைமண்ட் மாதிரி. இந்த ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த டைமண்டை மெஷர் பண்ணி நாட்ஸ் போட்டுட்டு வாங்க. இதே மாதிரி கிராஸில் வர ஒயர்ஸ் தானே, அதனால ஈஸியாகவே உங்களுக்கு நாட் வந்து கிடச்சிரும்.
இந்த இந்த சென்டரில் இருக்க டைமண்ட் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி இந்த பக்கம் ஒரு நாட் விட்டுருக்கோம் எல்லோவில், இந்த பக்கம் ஒரு நாட் விட்டுருக்கோம். இந்த மாதிரி யூ ஷேப்பில் இந்த ஃபினிஷிங் வந்து நம்ம முடிக்க போகிறோம். அதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம முடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து இந்த சைடு கார்னர் இருக்கு இல்லையா, பேஸோட சைடு கார்னரை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த டைமண்ட்க்கு வாங்க, உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த டைமண்டை நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் ஆஷில் இப்போ போட்டு காட்டுறேன். கொஞ்சம் ஸ்பீடாக தான் நம்ம இந்த டைமண்ட் ஃபினிஷ் பண்ணுறதை பார்க்குறோம். ஏன்னா பேஸ்கெட்டோட வீடியோ வந்து லென்த்தாக போயிடும். ஏற்கனவே ஹேண்டிலோட வீடியோவும் சேர்த்து இதில் நான் அப்லோட் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். இந்த ஹேண்டில் வந்து நியூ ஐடியாவாக இருக்கும், ஈஸியாகவும் மேக் பண்ணிடலாம். இந்த டைமண்டோட நிப்பாட்டிக்கோங்க, இந்த எல்லோ கலர் லைனோட. இதே மாதிரி நம்ம இந்த ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைமண்ட் முக்கோணம் ஷேப்பில் ஃபினிஷ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நாட்டை விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த சென்டர் லைனுக்கு டைமண்ட் வருது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நாட் பின்னிக்கோங்க, இது பக்கத்தில் இருக்க ஒரு நாட் பின்னிக்கோங்க, யூ ஷேப்பில் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம உள்ளுக்குள்ளே ஒயர்ஸை சொருகி விட்டுக்கலாம். இந்த இடத்துல மட்டும் நம்ம ஒரு பா ஷேப்புக்கு இதை ஃபினிஷ் பண்ணுறோம். அதுக்கு பக்கத்தில் முக்கோணம் ஷேப்பில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்கலாம். இந்த டைமண்டில் வந்து எப்படி சொருகணுன்னா, நம்ம கிராஸில் சொருகணும். ஃபஸ்ட்டு இருக்க ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயரில் சொருவுங்க. இதே மாதிரி இந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி சொருகிக்கோங்க. முக்கோணம் ஷேப்பில் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லா ஒயர்ஸையுமே நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஃபினிஷிங் வரும். இந்த சென்டரில் மட்டும் பா ஷேப்பில் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நான் இப்போ எல்லா பக்கமும் சொருகிட்டேன். இது மாதிரி இந்த பேஸ்கெட் வந்து ரொம்பவே அகலமான பேஸ்கெட்டு. இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கிராஸோட சென்டர் லைனோட நிப்பாட்டியிருக்கோம். இந்த இடத்துல மட்டும் பா ஷேப்புக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா இந்த ஹேண்டில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் போட போகிறோம். இப்போ ஹேண்டில் போடுறதுக்கு வந்து ஆஷ் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். ஆஷ் கலர் ஒயரில் வந்து 7.5 அடிக்கு மெஷர் பண்ணி ஸ்கேலில் எடுத்துக்கோங்க. 7.5 அடிக்கு கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ண ஒயரை வச்சுட்டு நம்ம 5 ஒயர் கட் பண்ணி எடுக்க போகிறோம். 5 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி போடுவோமோ அதே மாதிரியே தான் நம்ம இந்த ஹேண்டில் பின்ன போகிறோம். இப்போ கட் பண்ண ஒரு ஒயரை வச்சுட்டு நம்ம இன்னொரு ஒயர் கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஒயரை வச்சு 5 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 5 ஒயர் உருட்டு கைப்பிடி போட போகிறோம். இந்த ஹேண்டிலுக்கு வந்து உள் ஒயர் கொடுக்க தேவையில்லை நம்ம, ஏன்னா 5 ஒயரில் போடுறதுனால இந்த பேஸ்கெட் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உள் ஒயர் கொடுத்தோம்னா இந்த ஹேண்டில் வந்து ஷேப் மாறிடும். அதுக்காக நம்ம உள் ஒயர் கொடுக்கல. நம்ம 5 ஒயரில் பின்னுறதுனால நீங்கள் ஒயர்ஸை வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கலாமே தவிர கம்மி பண்ணாதீங்க. அப்போ தான் வந்து ஹேண்டில் க்ரிப்பாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க இந்த நாட்டில் நான் 5 ஒயரையுமே 7 அடியில் கட் பண்ண 5 ஒயரையுமே இன்சர்ட் பண்ணுறேன். ஹேண்டில் போடுறதுக்கு எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு சரிசமமாக ஒயரை வெளியே கொண்டு வாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நான் எந்த நாட்டில் இன்சர்ட் பண்ணி எடுக்கிறேனோ அதே நாட்டில் இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு இப்போது நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போக போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நாட்டோட ஹோல் இருக்கு இல்லையா, இப்போ இன்ட்டு மாதிரி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்க 2 ஒயர் எடுத்து அதுக்கடுத்து லெஃப்டில் இருக்க ஒயர் ரைட்டுக்கு போகணும், ரைட்டில் இருக்க ஒயர் லெஃப்ட்டுக்கு போகணும். உருட்டு கைப்பிடி நம்ம ஹேண்டில் வந்து எப்படி போடுவோமா ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருக்கேன். 5 ஒயரில் போடுறதுனால இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அந்த 3 ஒயர் உருட்டு கைப்பிடி 2 ஒயர் உருட்டு கைப்பிடிலாம் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிட்டிங்கன்னா தான் இந்த ஒயர்ஸை வந்து ஆர்டர் வைஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செட் மட்டும்தான் பண்ணுறோம். ஒயர் வந்து கீழே இருக்கிற ஒயரை மேலே தள்ளுறோம், மேலே இருக்க ஒயரை கீழே தள்ளுறோம். அதுக்கடுத்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கொண்டு வரோம். இன்ட்டு மாதிரி இதே மாதிரி நான் செட் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஒயர்ஸை கீழே இருக்க ஒயரை மேலே தள்ளுறோம்,
மேலே இருக்க ஒயரை கீழே தள்ளுறோம், அதுக்கடுத்து மேலே இருக்க ஒயரை கீழே தள்ளுறோம். இப்படி செட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஒரு முறை டைட் பண்ணிவிட்டு இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயர் மட்டும் தனியாக இருக்கும். அந்த ஒயரை அந்த நாட்டோட ஹோலுக்கு பக்கத்தில் நம்ம போடுறோம். உள்ளே விட்டுட்டு இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரோம். ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு கொண்டு வரோம். இப்போ இந்த ஒயர் மேலே கீழே இருக்குது, அதை மேலே தள்ளுறோம். அதுக்கடுத்து மேலே இருக்குது, கீழே தள்ளுறோம். அதுக்கடுத்து மேலே இருக்குது, கீழே தள்ளுறோம். கீழே இருக்க ஒயரை மேலே தள்ளுறோம். ரைட்லேருந்து திருப்பி ரைட்டுக்கு கொண்டு போயிட்டு திருப்பி ரைட்டுக்கே கொண்டு வந்துட்டோம். லெஃப்ட்டுக்கு கொண்டு போயிட்டு ரைட்டுக்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கொண்டு போகிறோம். ஒரு நாட்டோட ஹோலில் ரைட்டில் லெஃப்டில் 2 முறை ஒயர் வரணும். இப்போது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கொண்டு வரோம். இந்த ஒயரை ஃபஸ்ட்டு இருக்க ஒயரை கொண்டு வரோம். ஒயர் திரும்பி இருந்தால் சரி பண்ணிக்கோங்க. ஒயர் வெளிப்பக்கமாக எப்படி வருமோ அந்த மாதிரி வச்சுட்டு டைட் பண்ணிவிட்டு இப்போது கீழே இருக்குது ஃபஸ்ட்டு ஒயரு, அந்த ஒயரை மேலே தள்ளுறோம். அதுக்கப்புறம் மேலே இருக்க ஒயரை கீழே இருக்க ஒயரை மேலே இந்த பக்கம் லெஃப்ட்டுக்கே கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்துட்டு டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எந்த நாட்டோட ஹோலில் ரைட் அண்ட் லெஃப்ட்டு பண்ணியிருக்கோமான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. 5 ஒயரில் போடுறதுனால கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ ரைட்லேருந்து திருப்பி லெஃப்ட்டுக்கு உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி பின்ன போகிறோம். இப்போ நம்ம எந்த நாட்டோட ஹோல்லையும் விடாமல் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி பின்னிகிட்டே வரோம். இந்த மாதிரி பின்னிகிட்டே வர போகிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாட்டை மட்டும் அப்பப்போ ஜடை பின்னல் மாதிரி பின்னுறோம் இல்லையா, அதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க. இப்போது ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போக போகிறோம். லெஃப்ட்டுக்கு போயிட்டு கீழே இருக்க ஒயரை மேலே தள்ளுறோம். மேலே இருக்க ஒயரை கீழே தள்ளுறோம். திருப்பி கீழே இருக்க ஒயரை மேலே தள்ளுறோம். இந்த பக்கம் ரைட்டுக்கு வந்துருச்சு. 5 ஒயரில் போடுறதுனால நீங்கள் அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லூஸாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுவோமோ அதே மாதிரியே நம்ம ஜடை பின்னல் மாதிரி பின்னிகிட்டே வரலாம். 2 ஒயர் உருட்டு கைப்பிடி ட்ரை பண்ணுங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் 3 ஒயரில் ட்ரை பண்ணுங்கள், 4 ஒயரில் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த லென்த் வரைக்கும் நம்ம பின்னிக்கலாம். இந்த ஹேண்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்டில் நீங்கள் போட்டுருங்க ஒரே டிசைனில். அதுக்கப்புறம் அதே ஹேண்டிலை வச்சு சரிசமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஹேண்டிலை நம்ம திருப்பி பிரிச்சுலாம் கட்ட முடியாது. நம்ம பேஸ்கெட்டோட சேர்த்து பின்ன போகிறதுனால ஒரு முறை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா இந்த லென்த்து அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம டிசைனாக போடுறதுனால இப்போ லெஃப்டில் இருக்க ஒயர் நம்ம ஒரு ஒயர் தனியாக இருக்குது, அதை பின்பக்கமாக கொண்டு சேம் அதே நாட்டில் அந்த பக்கம் எப்படி அந்த நாட்டில் முக்கோணம் ஷேப்புக்கு கீழே நம்ம ஒயரை கொண்டு வந்தோமோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போது ரைட்டில் மேலே இருக்க ஒயரை கீழே இருக்க ஒயரை மேலே அதே மாதிரி ஜடை பின்னல் மாதிரியே நம்ம பின்னிட்டு லெஃப்ட்டுக்கே கொண்டு வந்துட்டோம். ரைட்டில் பின்னிட்டு லெஃப்ட்டுக்கே கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ரைட்லேருந்து அதே ஹோலுக்குள்ளே எந்த நாட்டோட ஹோலில் இருந்து எடுக்கிறீங்களோ அதே நாட்டில் ரைட் அண்ட் லெஃப்ட் 2 முறை ஒயர் போகணும். அப்போ தான் இந்த ஹேண்டில் நல்லாயிருக்கும். இப்போ கீழே இருக்க ஒயரை மேலே தள்ளணும், மேலே இருக்க ஒயரை கீழே, இதே மாதிரி 5 ஒயரையுமே நம்ம இந்த மாதிரி பின்னிகிட்டே வர போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த கர்வ் டைப்பில் நம்ம பின்னிகிட்டே வர போகிறோம். அதுக்கடுத்து இருக்கு இல்லையா, இப்போ மறுபடி லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கொண்டு வர போகிறோம். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஹோலில் விடுறோம். இந்த பா ஷேப்பில் நம்ம பின்னிட்டு வர போகிறோம். பக்கத்தில் இருக்க ஹோல் அடுத்தடுத்து இருக்க ஹோலில் கரெக்டாக பின்னிட்டு வாங்க. வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் சேம் அதே தான், கீழே இருக்க ஒயரை மேலே தள்ளுறோம். இந்த ஒயரை பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்க ஒயரை கீழே, திருப்பி கீழே இருக்க ஒயரை மேலே, அதுக்கப்புறம் கீழே இருக்க ஒயரை மேலே. லெஃப்ட்டுக்கு போயிடணும். இப்போ ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகணும். ஒயர் எப்பயுமே ஒரு முறை ரைட்டு அடுத்து லெஃப்ட்டு, இதே மாதிரி நம்ம ஜடை பின்னல் மாதிரியே பின்னிட்டு வர போகிறோம். இந்த ஹேண்டில் பெரிய பேஸ்கெட்டுன்றதுனால நான் 5 ஒயரில் ஹேண்டில் போட்டிருக்கேன்.
இந்த ஹேண்டில் வந்து நல்லா க்ரிப்பாகவே இருக்கும். இதே மாதிரி இந்த வரிசையிலே நம்ம பின்னிட்டே வர போகிறோம். அதுக்கடுத்து கரெக்டாக ஒயரை 2 கையிலையும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஜடை பின்னல் மாதிரி பின்னிட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு முறை டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஹோல் இருக்கு இல்லையா, பக்கத்தில் இருக்க ஹோலில் அந்த கர்வ் டைப்பில் நம்ம இந்த ஹேண்டில் ஃபினிஷ் பண்ண போகிறோம். திருப்பி அதுக்கடுத்து நம்ம லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு கொண்டு போயிருக்கோம். இப்போ ரைட்டில் பின்னிட்டு வரோம். லெஃப்ட்டுலேருந்து ரைட்டுக்கு அந்த ஒயரை கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போது ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகணும். அடுத்தடுத்த நாட்டோட ஹோலில் ஒரு முறை ரைட்டு, ஒரு முறை லெஃப்ட்டு, இதே மாதிரி இதே ஆர்டரில் அப்படியே அந்த பா ஷேப்புக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா. எதுக்காக நம்ம இந்த முக்கோணத்தோடு ஸ்டாப் பண்ணோன்னா அப்போ தான் அகலமும் கரெக்டாக இருக்கும், நீளமும் கரெக்டாக இருக்குன்றதுக்காக. இதை வந்து பேஸ் பண்ணிட்டு தான் நம்ம பேஸ்கெட் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஜடை பின்னல் மாதிரி பின்னிட்டு கொண்டு வந்துடுங்க. மேலே இருக்க ஒயரை கீழே, கீழே இருக்க ஒயரை மேலே, திருப்பி மேலே இருக்க ஒயரை கீழே, திருப்பி மேலே இருக்க ஒயரை கீழே, இதே மாதிரி ஆர்டர் வைஸில் நம்ம பின்னிட்டு இந்த நம்ம பின்னணும் இல்லையா அந்த கடைசி நாட் வரைக்கும் பின்னிக்கலாம். நம்ம பின்னின இடத்துல அதுக்கு மேலேயும் ஒரு முறை நம்ம பின்னிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அது மேலேயும் நம்ம அந்த நாட் தெரியாத அளவுக்கு நம்ம ஒரு முறை பின்னிக்கலாம். ஜடை பின்னல் மாதிரி தான் பின்னுறோம். நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஒயர்ஸ் எல்லாம் டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயரை அந்த பக்கம் இருந்து வெளி பக்கமாக கொண்டு வரோம். நாட்டோட ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆர்டர் வைஸ் பண்ணுறோம். நம்ம ஜடை பின்னல் பின்னுற மாதிரி எப்படி 5 ஒயரை வந்து செட் பண்ணோமோ இந்த பாதி ஒயரை அந்த நாட்டோட ஹோல்லேருந்து வெளியே கொண்டு வந்துட்டோம். இந்த பக்கம் இருக்க ஒயரை இப்படியே வெளியே கொண்டு வந்துட்டோம். இப்போ நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்த்திங்கன்னா புரியும். இப்போ நீங்கள் ஆர்டர் வைஸ் பண்ணிவிட்டு செட் பண்ணதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஹேண்டிலை நம்ம வெளிப்பக்கமாக கொண்டு வந்து அந்த டிசைனுக்காக கொண்டு வரோம். இதுக்கப்புறம் நம்ம உருட்டு கைப்பிடி எப்படி டிசைனாக பின்னுவோம், நம்ம நீட்டாக பின்னிட்டு வருவோமோ அதே மாதிரி ஓரளவுக்கு பின்னிக்கோங்க. இந்த ஒயரில் அப்படியே உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுவோமோ இந்த 2 பக்கம் இருக்க 5 ஒயரையும் நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம். இதே மாதிரி நம்ம உருட்டு கைப்பிடி பின்னுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒயரையும் இழுத்து டைட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு பின்னிட்டு ஒரு கர்வ் டைப்பில் நான் இந்த பேஸ்கெட்டில் சொருக போகிறேன். நம்ம கீழே ஒரு டைமண்ட் வருது இல்லையா, அதுக்கு ஒரு 4 நாட்டுக்கு மேலே நான் வந்து இந்த ஆஷ் கலர் ஒயரை வந்து சொருகிறேன். நான் எப்படி சொருகிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு பக்கம் இருக்க 5 ஒயரையும் ஒரு நாட்டில் சொருகிக்கோங்க. இன்னொரு பக்கம் இருக்க 5 ஒயரை அந்த நாட்டோட பக்கத்து ஹோலில் சொருகிக்கோங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். சொருக்கிட்டு ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க. பின்னல் வந்து கலைஞ்சிரும், அதுக்காக டைட்டாக பிடிச்சிக்கோங்க. திருப்பி இன்னொரு கையில் அந்த பக்கத்து ஹோல்லே வந்து அந்த நாட்டை 5 ஒயர்ஸையும் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒயர்ஸை வந்து இப்போ கட்டெல்லாம் போகிறதில்ல, அப்படியே நம்ம சொருகிக்க போகிறோம். நம்ம எப்போயும் ஹேண்டில் போட்டால் கட்டிட்டு முடிச்சு போட்டு சொருவோம் இல்லையா, இந்த பேஸ்கெட்க்கு வந்து முடிச்சு போட தேவையில்லை. ஏன்னா நம்ம மேலேருந்து சுற்றிலும் பின்னிட்டு வர்றதுனால இந்த ஹேண்டில் வந்து நல்லாவே க்ரிப்பாக இருக்கும். இந்த ஒயரை வந்து இருக்கிற வரைக்கும் கிராஸில் சொருகி விட்டுக்க போகிறோம் உள்ளுக்குள்ளே. இந்த மாதிரி 5 ஒயரையும் அடுத்தடுத்த நாட்டோட ஹோலில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு முறை இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருட நாட்டோட ஹோலில் அந்த பின்னல் வந்து கலையாமல் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கிராஸில் சொருகிக்க போகிறோம். சொருகிட்டு ஒயர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கிராஸில் சொருகிக்கோங்க. சொருகினதுக்கப்புறம் நான் ஒரு 5 ஃப்ளார் வந்து 6 ஃப்ளார் ரெடி பண்ணி அதில் பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன்.
ஒயர் இருக்கிற வரைக்கும் எல்லா ஒயர்ஸையும் தனித்தனியாக சொருகி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 6 ஃப்ளார் வந்து ரெடி பண்ணி இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த பேஸ்கெட்டை போட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.